ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கான மெசேஜ். ஓகேவா? இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இப்போ லவ் லைஃப் திருமண வாழ்க்கையில் இருக்காங்க உங்களோட இந்த சிச்சுவேஷனில் அப்படின்னா, அந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்களுக்கு என்ன நோக்கத்துக்காக வந்தாங்க, அவங்க எப்போ உங்களோட லைஃப்பில் இருந்து மூவ் ஆன் பண்ணுவாங்க, அவங்களோட தற்போதைய இன்டென்ஷன் என்னவா இருக்கும். ஓகேவா? அவங்க ரிலீவ் ஆவாங்களா இல்லையா, அப்படி ரிலீவ் ஆகுறாங்க அப்படின்னா எப்போ, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு தான். ஓகே, சாமுவேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். அவரோட நம்பர் 44455. யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்கள் பர்சனோட நேம், டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சாமுவேல் ஏஞ்சல், இது ஒரு கலெக்டிவ் ரீடிங்காக தரேன். இந்த கலெக்டிவ் ரீடிங் பார்க்குற செல்லங்களுக்கு இவங்க லைஃப்பில் தேர்ட் பார்ட்டி இருக்காங்களா, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் இருக்கிற இந்த செல்லங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, இந்த தேர்ட் பார்ட்டியோட நிலைத்தன்மை என்ன? தேர்ட் பார்ட்டி இருக்காங்களா? தேர்ட் பார்ட்டி பற்றி என்ன சொல்கிறார் ஏஞ்சல்? நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல, இந்த தேர்ட் பார்ட்டி எப்போ என் லைஃப்லேருந்து உங்களோட மோஸ்ட் ஆஃப் இவங்க எப்போ உங்ககிட்ட வந்திருப்பாங்கன்னா, உங்கள் 2 பேருக்கும் ஒரு சில எப்படி சொல்கிறதுன்னா, சண்டை சச்சரவு, வாக்குவாதம்லாம் உங்களுக்கு அதிகமாக நடந்துட்டுருக்க டைமில், அந்த டைமில் உள்ளே என்ட்ராயிருப்பாங்க. ஓகேவா? இவங்களோட இன்டென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பர்சன் கிட்ட இருக்க அந்த சப்போர்ட், மணி ரிலேட்டடான சப்போர்ட்டு, ப்ராப்பர்ட்டி மேலே இருக்க அந்த இது. ஏன்னா உங்கள் நபர் எப்படின்னா, ரொம்ப ஆளுமை திறன் மிக்கவர், ரொம்ப அன்பானவர், தன்னை சுற்றி இருக்கிறவங்கள நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர். அதனால் அந்த நபருக்கு அவங்க மேலே ஒரு இன்டென்ஷன், அதனால் அவங்க அந்த கரெக்டாக அந்த கிளாஷ் அப்போது டக்குன்னு உள்ளே என்ட்ராயிருப்பாங்க இந்த நபர். இவங்களோட இந்த தேர்ட் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, உங்களுக்கு தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க இல்லையா, அந்த எனர்ஜி ஆல்ரெடி நிறையா ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கு. ஆல்ரெடி அவங்களுக்கும் லைஃப் ஸ்ட்ரகிள் இருக்குது. இவங்க நமக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்கள கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அவங்க இது பண்ணியிருக்கலாம். இப்போ அந்த தேர்ட் பார்ட்டியோட நிலைமை எப்படின்னா, உங்கள் நபர் மேலே ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ட் வச்சுருப்பாங்க, இவங்களை விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு. ஒரு நேரம் இவங்களும் நம்மளுக்கு நிறைய ரெக்கார்ட் கொடுப்பாங்க, இல்லை இவங்க நமக்கு ஸ்டெபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்யூஷன் இருக்குது அவங்களுக்கு. ஓகேவா? உங்கள் நபர் அந்த தேர்ட் பார்ட்டிக்கு இவங்க கரெக்டாக உங்களுக்கு எப்படின்னா, உங்களுக்கு நடுவில் நிறைய கிளாஷஸ் கொண்டு அதுக்கப்புறம் அந்த கரெக்டான தருணம் பார்த்து உள்ளே வந்திருப்பாங்க. இவங்களோட பாஸ்ட் லைஃப்பும் கொஞ்சம் ரொம்ப டார்க்காக தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் இவங்களால் ரொம்ப நாளைக்கு ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க. உங்கள் தேர்ட் பார்ட்டிக்கு நிறைய ரெக்கார்டு இருக்குது, ஆழ்மன ரெக்கார்ட் பதிவுகள் இருக்குது, கர்மா அந்த மாதிரி கூட அவங்களுக்கு மேபி இருக்கலாம், ரெக்கார்டு இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மந்தில் அவங்க உங்கள் நபரை விட்டு மூவ் ஆன் பண்ணுவாங்க. சந்தோஷமா? செல்லங்களுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. அப்பாடி நிம்மதியம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? எஸ், நான் சொன்னல, கரெக்டாக உங்களோட அந்த கிளாஷ், நீங்கள் ஏதாவது சொல்லியிருப்பீங்க, உங்கள் கணவர் உங்கள் கணவரோ இல்லைனா நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் மனைவி ஏதோ ஒரு விஷயத்தில் சொல்லியிருப்பாங்க.
இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கரெக்டாக அந்த நேரம் பார்த்து உள்ளே டக்குன்னு என்ட்ராயிருப்பாங்க. சரி, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்து எப்போ மூவ் ஆன் ஆவாங்க, என்ன இன்டென்ஷனில் வந்தாங்க, எப்படி வந்தாங்க, எல்லாமே அழகாக கொடுத்தாரு கைடன்ஸு. இது கலெக்டிவில் வருது. இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னாலும் ப்ரைவேட் ரீடிங் எடுத்து பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கம்மா செல்லங்களே. ஃபோன் பண்ணிங்கன்னா என்ன ஃபோன்லேயே எல்லா டீட்டெயிலும் கேட்குறீங்க, எல்லா கதையும் அது எப்படி ஃபோனில் எல்லா நேரத்துலையும் எடுத்து எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்க முடியும் சொல்லுங்கள். கொஞ்சம் லாஜிக்காக யோசிக்கிறீங்களா செல்லங்களே? ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து இதெல்லாம் வந்து எனர்ஜி ப்ரிடிக்ஷன், டிவைன் பவர் வச்சு தான் நாங்கள் இது பண்ணுறோம், ப்ரிடிக்ட் பண்ணுறோம். எல்லா நேரத்துலையும் கையில் இப்போ கார்டை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்க முடியாது. இதுவும் எல்லா எனர்ஜி இருக்குது, இதில் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, எல்லாத்தையும் கிளன்ஸ் பண்ணி இது பண்ணி தான் நாங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அதை சொல்லணும். ஓகே, ஃபர்தரான ஏதாவது கைடன்ஸ் கொடுக்குறீங்களாப்பா? ஏதாவது இன்னும் அந்த கலெக்டிவ் பார்க்குற நம்ம செல்லங்களுக்கு உங்களுக்கு இந்த தேர்ட் பார்ட்டி மூலமாக இருந்துகிட்ருக்க இந்த விஷயத்துலேருந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு ஒரு குரு மாதிரி குரு ஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு இவங்கக்கிட்டேருந்து உங்களை மூவ் ஆன் பண்ண வைப்பாங்க. ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்குறவங்க நிறைய பேர் ஃபீமேலாக இருப்பீங்க. ரொம்ப இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்களா? நீங்கள் குருமார்களை சரண்டர் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த குரு உங்களுக்கு இதிலேருந்து கண்டிப்பாக அந்த குருவோட பிளஸ்ஸிங்ஸ்னால அந்த தேர்ட் பார்ட்டி சீக்கிரமே உங்கள் பர்சனை விட்டு மூவ் ஆன் ஆவாங்க. ஓகேவா? தெரியுதா? ஸோ ரொம்ப டெப்ரெஷன் ஆகாதீங்க, நினச்சி வந்து ஒரி பண்ணாதீங்க, ரொம்ப இறங்கி போகாதீங்க. நான் தான் சொல்கிறேனே, நீங்கள் ஃபீமேல் எனர்ஜி நீங்கள் ஏன் இவ்வளோ வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க செல்லங்களே. இவங்க இருந்தால் மட்டும்தான் நான் வந்து அப்படியே இது எல்லாமே எனக்கு இருக்கிற மாதிரி நான் நினச்சிக்குவேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சிங்கிளாக தான் வந்தீங்க பிறக்கும் போது. போகும்போது கூட கணவரையும் கூட கூட்டிகிட்டே போவீங்க, இல்லைனா யாராவது மெயில் வந்து ஃபீமேலை கூட்டிகிட்டே அப்படியே நான் இறந்தவொடனே நீ என் பின்னாடியே வந்துடு அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்களா? கிடையாது. எல்லாமே ஒரு ட்ராவல் ஜேர்னி தான். அப்புறம் ஏன் இவ்வளோ இதுக்கு அண்டரில் போகிறீங்க? அதுதான் கர்ம. அந்த மாயையில் மாட்டிக்கிறீங்க. நீங்களாக ரெக்கார்டு க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஒரு சில செல்லங்கள் நீங்கள் பார்க்குறதுல சில ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு இவ்வளோ டிப்ரெஷன், இந்த தேர்ட் பார்ட்டியை நினச்சி உங்களோட வாழ்க்கையை நினச்சி உங்கள் பர்சனை நினச்சி வருத்தப்படுறீங்க. உங்கள் நபருக்கு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற இந்த பார்ட்டி இவங்கக்கிட்ட கூட அவர் ஸ்டெபிளாக இருக்க மாட்டார். இதை தாண்டி வேறு ஒரு தேர்ட் பார்ட்டி கூட உள்ளே நுழைஞ்சிருக்கலாம் இந்த நேரத்தில். அப்படியும் தெரியுது. அந்த மாதிரி ஒரு ஸ்டெபிள் மைண்ட் இல்லாத பர்சனாக இருக்காங்க. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் இது வந்து நீங்கள் குருமார்கள்கிட்ட தான் சரண்டர் பண்ணணும். இவங்ககிட்ட உங்களோட ஹையர் செல்ஃப் அவங்கக்கிட்ட வந்து உங்களோட பிரச்சனையை ஒப்படைச்சிட்டு அவங்க சொல்கிற வழியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் கர்ம வினையை சரி பண்ணிக்கோங்க. உங்கள் ஆழ்மன பதிவுகள் இருந்தால் கிளென்ஸ் பண்ணி பவர் பண்ணுங்கள். ஓகேவா? இவங்க சொல்கிற வழிகாட்டுதலில் ஃபாலோ பண்ணுவீங்களா? நீங்கள் ஏஞ்சலே அதை தான் சொல்லியிருக்காரு. நீங்கள் சிலர் வந்து குருவை வந்து சரண்டர் பண்ணியிருக்கீங்க. நம்புங்க, நல்லதே நடக்கும். பிலீவ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்க காலகட்டம் இந்த மீடியாவும் இந்த சொசைட்டியும் கடவுள்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. நீங்களே வந்துட்டீங்க, நீங்களே வாழ்ந்துட்டீங்க. இங்கே வந்து இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கலாம். ஏன்னா அவனுங்களே சரி கிடையாது. இன்றைக்கி ஆள்றவங்களும் சரி கிடையாது. அதாவது சொசைட்டியோட அந்த டிசிப்ளின் அந்த பேட்டர்னே உடஞ்சி போச்சு. எப்படி வேணாலும் ஆடு மாடுகள் போல் வாழ்ந்துக்கலான்ற மாதிரி கொண்டு வந்துட்டானுங்க. ஓகேவா? இது மாதிரி இருந்தால் ஒரு குடும்பமாக இருக்காது. ஏன் எல்லா மதமும் வந்து அன்பை தான் சொல்லுது, ஒற்றுமையை தான் சொல்லுது. உன்னை போல மற்றவங்களை பிறரை நேசின்னு தான் சொல்லி கொடுத்துருக்கு. நீ போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணு அப்படின்னு எந்த ஒரு கடவுளுக்கு சொல்லலை. அப்புறம் ஏன் நீங்கள் மட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பாண்டிங் நம்மளோட கல்ச்சர் மேலேயும் இதுலேயும் வந்து பாண்டிங்கே கிடையாது, நம்பிக்கை கிடையாது.
கடவுள் நம்மளோட இதெல்லாம் வந்து கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்லி வளர்த்திருக்காங்க. அதனால் உங்களால் இந்த மாதிரி டிவைன் பவரு, டிவைன் எனர்ஜி, குருவோட ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது அதெல்லாம் உங்களுக்கு புரிதல் வர்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் எடுக்கும் போல் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே வந்து கண்ணு முன்னாடி ஒரு ப்ரூஃப் காமிச்சு எல்லாம் சொன்னால் தான் உங்களால் பிலீவ் பண்ண முடியும் இல்லையா? பிலீவ் பண்ணுங்கள். நம்பிக்கை தான் வாழ்க்கை. உங்களால் நீங்கள் இந்த லோயர் எனர்ஜியில் இருந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி இந்த ப்ரெடிக்ஷனில் குரு என்ன சொல்கிறாருன்னா, நீ என்கிட்ட சரண்டர் பண்ணியிருக்க, ஃபாலோ பண்ணு, அழுவாத, டிப்ரெஷன் ஆகாத, சரண்டர் பண்ணிட்டே நான் என் வார்த்தைகளை கேளு. அந்த தேர்ட் பார்ட்டிக்கு சீக்கிரம் உன் லைஃப்லேருந்து மூவ் ஆன் ஆகும். ஆனாலும் உன் நபர் வந்து சரியே கிடையாது. உன்னோட பர்சன் ஒரு ஆஸ்லேஷன் மைண்டில் இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கார். அது ஒரு கர்மாவாக கூட இருக்கலாம். அதை வந்து நான் பார்த்துக்கிறேன். என்னோடய வார்த்தையை கேட்டு நீ ஃபாலோ பண்ணு. நான் என்ன சொல்லிக் கொடுக்கணும் ஃபாலோ பண்ணு. அதுதான் ஓகேவா? இன்னொரு விஷயம், உங்ககிட்ட கூட நான் அப்படிங்கிற அந்த அகந்தை இருக்குது அதிகமாக. நான் சொல்கிறத அவங்க கேட்கணும், நான் செய்கிறத நான் வச்சது தான் சட்டம். இந்த நான் அப்படிங்கிற அந்த உள்ள ஒரு பெரிய ஒரு அவன் தான் பெரிய விரோதி. அவன் தான் டெவில் எனர்ஜி. அவனை உள்ளே வச்சுருந்திங்கன்னா உங்கள் லைஃப்பை சுற்றி அப்படியே மந்தமாயிடும். ரிலீஸ் பண்ணுங்கள் அவனை. வளைஞ்சு கொடுங்க. வளைந்து கொடுங்கன்னு சொன்னவொடனே அடிமையாக அவங்கலாம் நான் சொல்ல. வளைந்து கொடுங்கன்னா ஈகோ பார்க்காதீங்க, அவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க. ஒரு சிலர் பண்ணுற விஷயம் அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் நபருக்கு திரும்ப உங்ககிட்ட வருவாங்க. இதுதான் ஃபைனலாக உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் ஏஞ்சல். ஓகேவா? சூப்பராக கொடுத்தாருப்பா கைடன்ஸ். எவ்வளோ அழகாக கொடுத்தாரு பாருங்க. உங்களோட தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் எப்படி வந்து கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஃபர்தர் ஏதாவது டீட்டெயில் கொடுக்குறாரா? ஏன்னா கலெக்டிவில் வரவங்க வேறு ஏதாவது மெசேஜ் இருக்காப்பா இந்த கலெக்டிவ் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் பார்க்குற செல்லங்களுக்கு? ஒரு சிலர் குருமார்களை சரண்டர் அடைஞ்சிருக்கீங்க. அவங்களோட அந்த வார்த்தை மேலே நம்பிக்கை வச்சு ஃபாலோ பண்ணுவீங்க. கண்டிப்பாக ரீயூனியன் ஆகும். தேர்ட் பார்ட்டி மூவ் ஆன் ஆவாங்கடி செல்லங்களே. இப்படி வந்து விழுறாங்க. சில அட்வைஸ் கொடுக்குறாரு, கைடன்ஸ் கொடுக்குறாரு. நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணணும், பெண் தெய்வ வழிபாடு பண்ணணும். சன்காட் வந்திருக்கிறாரு. வெற்றி தான். உங்கள் பர்சன் உங்களை நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக வரணும்னு நினச்சிங்கன்னா சில பேர் வந்து உங்களோட குடும்பத்தில் பெரியவங்களை மதிக்கணும். மூதாதையர் வழிபாடு பண்ணணும். குலதெய்வ வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்கள கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? சில பேருக்கு வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே தேர்ட் பார்ட்டி இருப்பாங்க. ஒரு கசின் பிரதர், கசின் சிஸ்டர், அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி உள்ளே இருப்பாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் ஈகோ. அவங்க நல்ல அவங்களுக்கு தான் அந்த இடத்துல செல்வாக்கு ஜாஸ்தி. உங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் பார்ட்டிக்கு அந்த கசின் சிஸ்டர்ஸ் கசினுக்கு தான் வந்து செல்வாக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஈகோ, 2 பேருக்குள்ளே ஈகோ தான். உங்கள் நபர் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் நபர் இப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த தேர்ட் பார்ட்டியை விட்டு எனக்கு வந்து ஒரு இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தேர்ட் பார்ட்டி என்கிட்ட ஒரு நல்ல பர்சனாக, அன்பான பர்சனாக இருக்கணும், என் கணவரும் என்னை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களோட இன்டென்ஷனாக இருக்குது. சில ஃபீமேல் எனர்ஜியோட ஒரு விருப்பமாக இருக்குது. கண்டிப்பாக அது மாறும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரீயூனியன் ஆகிறதுக்கு, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப், இந்த கசின்ஸ் வந்து உங்கள்கிட்ட திரும்ப ஒற்றுமை ஆகிறதுக்கு, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் நடக்கும். நீங்கள் ரொம்ப வந்து வருத்தப்படாதீங்க. கொஞ்சம் உங்கள்கிட்ட இருக்க அந்த ஈகோவை லெட் கோ பண்ணுங்கள், விட்டு கொடுங்க. ஓகேவா? சடனாக நடக்கும். எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த பிரேக் வந்து எப்போ கிளியர் ஆகும்? ஒரு சிலருக்கு சில வருடங்கள் இல்லைனா ஒரு 1 இயர், கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கிட்ட இந்த பிரேக் நடந்திருக்கும். அவங்களால நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க. உங்கள் கணவர்கிட்ட இருந்து நீங்கள் பிரிஞ்சு வந்திருக்கலாம். இந்த குடும்பத்தை விட்டு மூவ் ஆன் பண்ணியிருப்பீங்க. திரும்ப அந்த தேர்ட் பார்ட்டினால் உங்களுக்கு இப்போ எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுங்கிறது உங்களோட இன்டென்ஷனாக இருக்கும். உங்களோட ப்ரேயர் கேட்கப்பட்டது. கண்டிப்பாக அது நடத்தி தருவாங்க. சரியா? நீங்கள் சில ப்ரேயர்லாம் பண்ணுறீங்கல்ல, உங்களோட அதாவது குலதெய்வம், முருகர், இவங்களெல்லாம் நீங்கள் வந்து வணங்குறீங்க.
அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ்னால கண்டிப்பாக இது வந்து சாத்தியப்படும். ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக உங்கள் நபர் உங்களுக்கு திரும்ப வந்து வரலாம். உங்கள் நபர் உங்களுக்கான சோல் தான். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மேரேஜ் லைஃப் பற்றி உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்குது. உங்கள் வருங்கால நபர் எப்படி இருக்க போகிறாங்க, அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்கள எப்படி நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா டேரோட் ரீடிங் மூலமாக உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஊரோட பேர், இந்த எல்லா விவரத்தையும் கொடுத்து நீங்கள் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கான லைஃப் பார்ட்னரை பற்றின நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, உங்கள் லைஃப் பாண்டிங் எப்படி அவர் கொண்டு போவாங்க, எப்படி உங்களோட லைஃப் பாண்டிங் ஃப்யூச்சரில் இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, காட் பிளஸ் யூ குருச்சரணம். திரும்ப கண்டிப்பாக வந்து உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பார். ஓகேவா? உங்கள்கிட்ட இருக்க சில மனக்கசப்புகள், ஈகோ, இதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போடுங்க. ஹீலிங் தேவைப்படுதுன்னா ஹீலிங் எடுத்துக்கோங்க. இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயரில் இது நடக்கும். எது நடந்து அது சில விஷயங்களை வந்து நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்கல்ல, கோபதாபங்களை கண்ட்ரோல் பண்ணணும். உங்களுக்கு கூட கோபம் ஜாஸ்தியாக வருது. ஷார்ட் டெம்பர் பர்சனாக நீங்கள்? எஸ், ரொம்ப யோசனையில் இருக்குங்க. ஒரு சிலர் வந்து ஃபீமேல் எனர்ஜி, நீங்கள் வந்து நல்ல பேஷனேட்டான ஒரு வேலையிலலாம் இருப்பீங்க. ரொம்ப அன்பாக நேசிக்கிறது, குடும்பத்தை ரொம்ப வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு எடுத்துகிட்டு போகிறது, இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. இப்போ கூட ரீசெண்டாக சில பேருக்கு வந்து சில சம்பவங்கள் சடனாக நடந்திருக்கும். இந்த பிரேக் அவங்களால சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னா, இவங்களோட இந்த விஷயங்களை நீங்கள் அவங்க வந்து மேபி விடோவா இல்லைன்னா ஒரு அந்த மாதிரி ஒரு லேடி மாதிரி கூட இருக்கிறாங்க. ஓகேவா? அவங்க வந்து தனித்து இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கும் உங்கள் மேலே கொஞ்சம் மன வருத்தமில் இருக்காங்க. உங்களால் அவங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்குது. பின்னாடி இது ஒரு கர்மா மாதிரி கூட தெரியுது செல்லங்களே. ஓகேவா? கர்மா மாதிரியும் தெரியுது. கொஞ்சம் யோசனையில் இருக்கீங்க, அவங்க ஏதாவது டெவில் எனர்ஜி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியும் இருக்குது. அது கர்மாவாக தான் இருக்கும். பார்க்கலாமா? கர்மாவா இல்லைன்னா அவங்க வந்து டெவில் எனர்ஜி, பிளாக் மேஜிக் ஏதாவது இருக்கா இந்த கலெக்டிவ் பார்க்குற இந்த செல்லத்துக்கு? எஸ் குடும்பத்தில் தான். எஸ், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா? உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தடைப்படுறதுக்கு, உங்கள் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, எல்லாத்துக்குமா சேர்த்து தான் அந்த விஷயம், அந்த பிளாக் மேஜிக் நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்களும் இதை சரி பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணி இதிலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறீங்க. நியாயம் வேணும், ஜஸ்டிஸ் வந்திருக்காங்க. உங்களுக்கான நியாயம் தரப்படும். உங்கள் ப்ரேயர் கேட்கப்பட்டது. இந்த குடும்பத்தில் இருக்க தேர்ட் பார்ட்டியிலேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கான கால நேரம், மனப்பக்குவம், இதெல்லாம் நீங்கள் வளர்த்துக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும், ஒரு செல்ஃபாக ஏதாவது ஒரு வேலை தெரிஞ்சுக்கணும், வேலை பண்ணணும்னு நினச்சா பண்ணுங்கள். இந்த ப்ரேயர் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லபடியாக உங்களோட ஃபேமிலி பாண்டிங் வரத்துக்கு எல்லா பிளெஸ்ஸிங்கும் இருக்குது. உங்கள் மேலே நியாயம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான தீர்ப்பு நல்லதாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? இந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ண முடியும். ஸோ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருக்க செல்லங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. யாருக்காவது ஹீலிங் தேவைப்படுது, ப்ரைவேட் ரீடிங், அந்த பிளாக் மேஜிக், கார்மா, அந்த மாதிரி ஏதாவது மாட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சொல்யூஷன் குருமார்கள்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குறது, அவங்களோட தீட்சை வாங்கி அவங்ககிட்டேருந்து அந்த பிளெஸ்ஸிங் வாங்கினா அதை மட்டும்தான் அது வந்து சரி பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி யாராவது தராங்கன்னா பண்ணுங்கள். அப்படி எதுவும் உங்களுக்கு ஆப்ஷன் தெரியலன்னா டிவைன் பாத்தில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள். ஓகேவா? தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் செல்லங்களே. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.